முதியோர் நல மருத்துவரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சொல்ற பதிலும் கேட்கிற கேள்வியும் கேள்வி கேட்டவர்களுக்கு மட்டும் பயனில்லாமல் இதன் மூலம் மற்ற முதியவர்களும் பயனுடையவர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வாரம் என்ன கொஸ்டின் வந்துட்டு நான் பார்ப்போம். திரு ஆர் ராஜ்மோகன், வயசு 55, சென்னை. வணக்கம் டாக்டர், நான் முதுமையின் தொடக்கத்தில் இருக்கிறேன். எந்த மாதிரியான உடலியல் மாற்றங்கள் எல்லாம் சாதாரணமானவை, எதெல்லாம் சாதாரணமாய் அல்ல, எது நார்மல் எது அப்நார்மல், எந்த வியாதியும் இல்லாமல் முதுமையில் ஆரோக்கியமாக இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப சயின்டிஃபிக் கொஸ்டினை கேட்டிருக்காரு. இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் மாதிரி இருக்கு. அதாவது இப்போதைக்கு எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நான் இன்னும் கொஞ்ச நாளில் முதுமை அடையும் பொழுது எனக்கு என்னென்ன மாதிரிலாம் நோய்கள் வரும், நார்மலாக டிசீஸ் இல்லாமல் இருக்குங்கிறது சொல்கிறார். இது எப்படின்னா, முதுமை எப்பொழுது ஆரம்பிக்கிறேன்னு தெரியல. ஸோ 65 இயர்ஸ் 60 இயர்ஸ் முதுமை, அதை முதுமை எப்போ ஆரம்பிக்குன்னு தெரியாத நேரத்தில் அதோட முதல் அறிவு சொல்ல முடியாது. இப்போ என்ன லேட்டஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஜாதகத்தை வச்சு பிறந்த தேதி வச்சு ஏஜ் டேட் ஆஃப் பர்த் வச்சுட்டு நம்மளுக்கு 60 இயர்ஸ் 65 இயர்ஸ் சொல்கிறோம். இப்போ 60 and above இஸ் ஓல்டேஜ் சொல்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் 65 and above இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக எப்போ முதுமை ஆரம்பிக்கிறதுனா, ஒரு தாய் கருவுற்று இருக்கும் போதே அந்த குழந்தை முதுமையின் முதல் படியில் எடுத்து வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ முதுமைங்கிறது நீங்கள் சொன்னால் ஃபர்ஸ்ட் இந்த நியூ பார்ன் பேபியிலிருந்து ஆரம்பிச்சு சொல்ல போகிறோம். ஸோ அதனால் முதுமை எப்போ ஆரம்பிச்சு சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி தான். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஒரு 30-40 இயர்ஸ் ஜீரியாட்ரிக் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறேன். தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் எல்டர்லி பீப்புள் நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு எந்த நோயும் இல்லை, ஆனால் ஒரு காமன் சிம்டம்ஸ் வராங்க. அது என்ன சொல்ல கேட்குறாங்க மாதிரி எனக்கு புரியுது. நான் யோசிச்சு பார்த்தேன், சரி நம்ம சொல்லி பார்க்கலான்ட்டு. வர பேஷண்ட்டுகளை ஒருத்தருக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, டயபெட்டிஸ் எந்த இதுவுமே இல்லை. வர்றாரு, என்ன கம்ப்ளைண்ட் கேட்டால், எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது சார், உடம்பு பூரா வலிக்குது, முட்டு வலிக்குது, பெயின் கில்லர் போட்டால் குணமாக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் பெயின், டிஃப்யூஸ் பாடி பெயின். ஆனால் இவங்களுக்கு வேறு எந்த நோயும் கிடையாது. இதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, சார் கொஞ்சம் அடிபட்டால் கூட 2-3 வாரம் ஆயிடுது. ஸ்ப்ரெயின், சாதாரண சுளுக்கு 1 நாள் 2 நாள் சுளுக்கு 2 to 3 வீக்ஸ் ஆயிடுது. அப்புறம் கீழே விழுந்து உடனே பெயின் வந்துடுது. அப்புறம் சாமான் கீழே விழுந்துட்டா யாராவது எடுத்து கொடுத்தா சௌரியமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. நடக்கும்போது கொஞ்சம் ஒரு மைல்டில் ஒரு இம்பேலன்ஸ் வர மாதிரி தெரியுது. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கும்போது கூட யாராவது துணைக்கு இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. சில பேருக்கு எந்திரிச்சுன்னு ஒரு மொமெண்ட்ரி கிடினஸ் ஒரு வெர்டிகா வருது, அப்புறம் சரியாயிருது. அப்புறம் சில பேருக்கு மலச்சிக்கல் காமனாக வருது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சார் நல்லா இருக்கும் சார், அந்த சிறுநீர் தான் நைட்டில் அடிக்கடி போயிட்டு இருக்குறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் படுத்துன்னு தூக்கம் வரல, லிமிட்டட் 3-4 hours தூக்கம் வருதுங்கிறாங்க. சில பேர் என்ன கம்ப்ளைண்ட் வராங்கன்னா, கை நடுங்குது சார் அப்படின்னு வராங்க. இதெல்லாம் நான் என்ன சொல்றது, இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் இன் ஓல்ட் ஏஜ் வித்தவுட் எனி ஸ்பெசிபிக் டிசீஸ் கிடையாது. ஆனால் இது முதுமையின் முதல் அறிகுறின்னு எடுத்துக்க முடியாது. இது மறைந்திருக்கும் நோய்கள் 6 அறிகுறிகளாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ட்ரெம்பர்னு வரீங்க, இந்த நடுக்கம் முதுமையினால வரலாம், பார்க்கின்சன் டிசீஸ்னாலே வரலாம். ஸோ வெரி டிஃபிகல்ட். அதே மாதிரி உங்களுக்கு கை காலெல்லாம் மருத்துவமாக இருக்குன்னு சொல்றீங்க, அது நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால வரலாம், இல்லை டயபெட்டிக் நியூரோபதினால வரலாம். ஸோ இது வெரி டிஃபிகல்ட் டு சே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் முதுமையில் வருது, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நோயில் வரும்னு சொல்ல முடியாது. பட் நான் முதல்ல சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் தொடர்ந்து 2 வாரம் 3 வாரம் தொடர்ந்து இருந்தால் உடனே ஒரு முதியோர் மருத்துவரை பார்த்து அவங்க கரெக்டாக சொல்லிடுவார், சார் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு என்ன சார் ஏஜிங்னால வருதா அப்படின்னா யூ நாட் ஒரி, இல்லை இது ஆரம்ப நிலையில் டிசீனால வருது, நீ டேக் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆரம்ப அலசல் தான். என்ன கிடையாது அப்சர்வேஷன் சொல்லியிருந்த இது முடிவான ஒரு கருத்தும் அல்ல. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நான் சொல்கிறேன். ஸோ முதுமையின் முதல் அறிவு எதுன்னு சொல்ல ரொம்ப கஷ்டம். மேல் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா இட் மே பி டியூ டு ஏஜிங், மே பி டு டிசீஸ். உடனே காலம் தாழ்த்தாம முதியோர் மருத்துவரை பாருங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்கிரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதற்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.